ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷ் தாங்க ஒரு குவிக் ரிவிஷனாக பார்த்துட்டு இருந்தோம். 6 to 10th வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமர் டாபிக். இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் கேட்டிருக்காங்க. சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் ஃபார் த ஃபாலோவிங். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? எனி பில்டிங் ஆஃப் அ பாஸ்ட் ஏஜ் ரிகார்டட் ஆஸ் அ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதாவது ரொம்ப பழமையான ஒரு பில்டிங், அது நமக்கு வரலாற்றில் முக்கியமான அந்த பில்டிங்கை நம்ம என்ன சொல்வோம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவோம்? மானுமெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. தென் செகண்ட் பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் தாங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? கொஸ்டின் என்னது? த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கான பாசிவ் வாய்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும், தென் ஃபைனலாக தான் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு சப்ஜெக்ட் வரும். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியும் சியும் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏவும் டியும் நமக்கு வராது. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். அடுத்ததாக நமக்கு என்ன இருக்கணும்? வேர்ப் இருக்கணுமா? பாருங்கள், அப்பாயிண்டட் அப்படின்னு நமக்கு வேர்ப் 2 வந்துட்டுருக்குங்க. ஸோ வேர்ப் 2 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் இடி தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ ப்ளூரல் தானே, அப்போ அதனால் வேர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ பி ஃபார்ம் வேர்ப் வந்துருச்சு, அதோட சேர்த்து நம்ம வேர்ப் 3 யூஸ் பண்ணும். இதுதான் நம்ம கிளாஸில் கூட பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த இடத்துல வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர் தான் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இது நம்ம பார்த்தோம்ல 10th ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இதுதாங்க இருக்கும். தென் தேர்ட் பார்ப்போமா? தேர்ட் பாருங்கள், இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்க் த பெஸ்ட் வில் ஹேப்பன் ஷீ இஸ். இது இன்னைக்கு கிளாஸில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பர்சன் அவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும், பெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க நல்லது மட்டுமே பார்க்கக்கூடியவங்க, பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்க அந்த பர்சனை ஆப்டிமிஸ்டிக் பர்சன் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கூட ஒரு 30+ வேர்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கதான். ஸோ அடுத்து பார்ப்போமா? சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் அ கவுச் பொட்டேட்டோ. இதுவுமே நம்ம கிளாஸில் பார்த்ததாங்க. 8th வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபுட் ஐட்டம் பேஸ் பண்ணி கவுச் பொட்டேட்டோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு இடியம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்னது? அண்ட் ஐடல் பர்சன். ஸோ ஐடல் பர்சனாக ரொம்ப லேசியாக எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறவங்க தான் நம்ம கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏக்கான இடியம் என்னதுங்க? அ கிளவர் பர்சன் அப்படின்னா ஸ்மார்ட் குக்கின்னு பார்த்தோமா? இதுவுமே நமக்கு புக்கில் தான் இருக்குது. தென் அடுத்தது அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் ஃபிஃப்த்து பாருங்கள், கொஸ்டின் டேக் கொடுத்துருக்காங்க. சூஸ் த சூட்டபிள் கொஸ்டின் டேக். நோபடி கால். இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இது நமக்கு ஸ்பெஷல் கேஸில் இருக்குது. கிளியராக இருக்கா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கொஸ்டின் டேக் புக்கில் 6th to 10th வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் டேக் இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நோபடி கால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு பார்க்கணும். பாருங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவாக நோபடி அப்படின்ற கீவேர்டு வந்திருக்கு. அப்போ இது நமக்கு நெகட்டிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போது ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் நமக்கு வராது. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது வேர்ப் செக் பண்ணுவோமா? வேர்ப் பாருங்கள், இங்கே கால்ட் அப்படின்னு நமக்கு வேர்ப் 2 வந்துட்டு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ வேர்ப் 2 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேகுமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருந்திருக்கணும். அது தெரியும் தானே? ஸோ அப்போது டேக் வந்து எங்கெங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது? ஆப்ஷன் ஏல டூ இருக்குது, தென் இங்கே நமக்கு டிட் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி டிட் தே. ஏன் இங்கே தே வந்திருக்கு? நோபடி, எவ்ரிபடி, சம்படி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? தே வந்துட்டு யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? ஸோ நோபடி கால்ட் அப்படின்ற கொஸ்டினுக்கான டேக் என்னது அப்படின்னா டிட் தே. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இஃப் கிளாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இஃப் ஐ ஹேட் மணி, நமக்கு இந்த இடத்துல மெயின் கிளாஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹேட் வந்து 2 டைம் இருக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது நமக்கு எப்படி இருக்குன்னா ஹேட் ப்ளஸ் V3 இந்த ஃபார்மேட் தான் இருக்குது. ஸோ இஃப் கிளாஸில் நமக்கு ஹேட் ப்ளஸ் V3 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெயின் கிளாஸில் என்ன இருக்கணும்? வுட் ஹேவ் ப்ளஸ் V3 இருந்திருக்கணுமா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். ஸோ வுட் ஹேவ் ப்ளஸ் V3 வந்துட்டு இருந்துருக்கணுமா? அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், வுட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல ஹேவ் இல்லை. அடுத்து செகண்ட் பாருங்கள், இங்கே வில் இருக்குது, ஸோ இது வராது. தென் ஆப்ஷன் சியுமே நமக்கு வில் இருக்குங்க, வராது. தென் ஆப்ஷன் டி பாருங்கள், வுட் ஹேவ் இந்த டொனேட்டட் அப்படின்றது நமக்கு வேர்ப் 3. கிளியராக இருக்கா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் ஹேவ் டொனேட்டட். என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் அதை டொனேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள், நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தோம்ல. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஆர்டரில் எடுத்துக்காமல் நம்ம ஷார்ட்கட்டில் படித்தோம்ல அந்த மாதிரி எப்படி எடுத்துக்கலான்னு ஃபஸ்ட் பார்ப்போமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு அட்வர்ப், நவுன், கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த 4 வேர்ட் பாருங்களேன், பியூட்டி,
பிரிட்டி, நீட்லி, அன்லெஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போதே அட்வர்பை ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிடணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எங்கெல்லாம் உங்களுக்கு எல்ஒய்ல ஒரு வேர்ட் முடியுதோ அது கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும்? அட்வர்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு நீட்லி இருக்குது. ஸோ இந்த நீட்லி என்னது நமக்கு அட்வர்ப். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் சிக்கு நமக்கு 1 வந்துட்டு ஆன்சராக இருந்திருக்கணும். இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஆப்ஷன் சியில் நமக்கு 3 இருக்குங்க. இங்கே 1 இருக்குது. இருக்கட்டும், வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே 4 இருக்குது. இங்கே 3 இருக்குது. அப்போது நம்ம 1 தான் செக் பண்ணோம். அதுலேயே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மற்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம என்னதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், இங்கே பியூட்டின்னு இருக்குங்க. பியூட்டி அப்படின்றது என்னது? இந்த இடத்துல நமக்கு நவுன். ஓகேவா? இதுவே பியூட்டிஃபுல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது என்னது? எஃப்யூஎல் வந்துருந்துச்சு அப்படின்னா அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம்ல, சில கீவேர்ட்ஸ் பார்த்தோம். ஒரு வேர்டு வந்து ஐவிஇ, ஓயூஎஸ், எஃப்யூஎல் இதிலலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இப்போ பியூட்டி அப்படின்றது நமக்கு நவுன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பிரிட்டின்றது என்னங்க? பிரிட்டின்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ ஒரு கேட் இருக்குன்னு வைங்க, அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஒரு டால் இருக்குன்னா ப்ரிட்டியாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இடத்துல அது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா? தென் தேர்ட் தான் பார்த்தோம், அட்வர்ப்னு பார்த்தோமா. தென் ஃபைனலாக அன்லெஸ். அன்லெஸ் என்னதுங்க? இதுவுமே நம்ம பார்த்தது தான். இது ஒரு கன்ஜெக்ஷன். என்ன கன்ஜெக்ஷன்? 3 டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் பார்த்தோம்ல. கோஆர்டினேட்டிங், சப்பார்டினேட்டிங் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் பார்த்தோம். அதில் இது வந்து சப்பார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். எப்படி சப்பார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்கிறோம்? ஏன்னா அன்லெஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருக்க போது, ஒரு மெயின் கிளாஸ் இருக்க போது. நம்ம கிளாஸில் பார்த்தோம்ல. ஸோ அன்லெஸ் அப்படின்றது நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் என்னது அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பாருங்கள், சோஸ் த ஆப்ஷன் விச் ஹேஸ் லாஜிக்கல் ரெலவென்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி. ஃபைன் மீன்ஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பனிஷ்மெண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. தென் ஸ்டேட்மெண்ட் 2, in the above sentences the word fine is the example for homophone சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி. ஆமாம், ஃபைன் அப்படின்றது ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம்னா நல்லா இருக்கேன். ஸோ ஹெல்த்தி கரெக்டு தான். அடுத்தது ஃபைன் மீன்ஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பனிஷ்மெண்ட். ஸோ இன்னொரு ஃபைன் என்னது? நம்ம பண்ண தப்புக்காக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பனிஷ்மெண்ட்டாக பே பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணுவோமா. ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸில் இருக்க இந்த ஃபைன் வந்து நமக்கு ஹோமோஃபோனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹோமோஃபோனா? இல்லை. ஏன்னா இது வந்து ஹோமோனிம். ஓகேவா? ஏன்னா ஹோமோனிம்னா தான் நமக்கு வேர்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் மட்டும் மாறும். இதுவே ஹோமோஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சவுண்டு மட்டும்தான் ஒரே மாதிரி இருந்திருக்கும், அதுக்கான மீனிங், ஸ்பெல்லிங் எல்லாமே மாறி இருந்திருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்புங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் பார்த்தோம்ல. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டேஷ் ஸ்பேரோஸ்னு இருக்குது. டூ சேவ் வருமா, சேவிங் வருமா, டூ சேவிங் வருமா, ஃபார் சேவிங் வருமாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு படிக்கும்போதே ஒன்று இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் இருக்கணும், இல்லைனா ஜெரண்ட் இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. கிளியராக இருக்கா? அப்படியும் இல்லைனா பார்ட்டிசிபிள் இருக்கணும். அப்போது அந்த இடத்துல ஃபார் சேவிங்க்கு வேல்யூ இல்லைல்ல. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நமக்கு வரவே வராதுங்க. தென் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், எப்போவுமே 99% டூ பக்கத்தில் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு வேர்ப் 1 தான் வரணும். சரியா? இந்த இடத்துல பாருங்கள், டூவை ஃபாலோ பண்ணி நமக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு, டூ சேவிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் நமக்கு வராது. இப்போ ஆப்ஷன் ஏவா பியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டேஷ் ஸ்பேரோஸ் அப்படின்னா டு சேவ் ஸ்பேரோஸ். ஸோ ஸ்பேரோஸை சேவ் பண்ணுறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டூ சேவ் தான் வரும், இன்ஃபினிட்டிவ் தான் வரும். கிளியராக இருக்கா? நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு கரெக்டான மீனிங் இது நீங்கள் படிச்சினாவே உங்களுக்கு வந்து புரியுங்க. கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். fill in the blank with a suitable conjunction. கன்ஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்கங்க. யூ cannot go abroad dash you get the visa. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ விசா கிடைக்கிற வரைக்கும் உங்களால் அப்ராட் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நம்ம இதுக்கான மீனிங்லாம் பார்த்தோம்ல. ஸோ அன்டில் யூ கெட் விசா, அது கிடைக்கிற வரையும் உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவுமே நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் இந்த வேர்டுமே நம்ம வச்சு பார்த்துருந்தோம். கிளியராக இருக்கா? ஸோ இவ்வளோ தாங்க, நம்ம 10 கொஸ்டின் பார்த்தோம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து 6 கொஸ்டின் கிட்ட நமக்கு புக்லேருந்தே கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல எதுவுமே அவுட் ஆஃப் போர்ஷன் எதுவுமே கேட்கலங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம பார்த்ததான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது நமக்கு படித்தாவே தெரியும். செகண்ட் கொஸ்டின் நமக்கு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்டும் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த்துமே புக், ஃபிஃப்த்தும் புக்லேருந்து தாங்க கேட்டிருக்காங்க. தென் சிக்ஸ்த்துமே இஃப் கிளாஸ் தான். தென் செவன்த்தும் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு 10 out of 10 வாங்குற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கில் 6 to 10 தரவாக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 10க்கு 10 மார்க்ஸுமே வாங்கலாங்க. கிளியராக இருக்கா?